முடி உதிர்வு, முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜ்லயுமே இருக்கு. குழந்தைங்களுக்கு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன மாரி தெரப்பிய கையாண்டா அந்த முடி கொட்டுறதுலேருந்து தப்பிக்கலாம் சார்? ராத்திரியில் 10 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு யூடியூப் பார்க்குறது, ஓ! இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ம். டிவி பார்க்குறது, படுத்துக்கிட்டே இந்த ஃபோனை பார்க்குறது, ஆஹா. இதெல்லாம் முதல்ல குறைக்கணும். கண்டிப்பா முடி கொட்டும் அதெல்லாம் பண்ணா. முதல்ல குறைக்கணும். ம். ஏன்னா நைட்டு வந்து நமக்கு அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ! ஓ! ஓ. அதில் ஒரு ப்ளூ ரேஸ் கண் வந்துட்டே இருக்கும். அது சும்மா உட்காந்து பார்த்தே இருக்கக்கூடாது. 10 மணிக்கு மேல கம்பல்சரி யூஸ் படுக்கிறதுக்கு பண்ணக்கூடாது. பிஃபோர் 3 ஹவர்ஸ் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி அதை நிப்பாட்டிடணும். ம்ஹ்ஹ்ம். நம்ம டின்னருக்கும் ஸ்லீப் டைம் கொடுக்குற மாதிரி 3 ஹவர்ஸ் கேப், அதே மாதிரி அந்த டைமில் முடிச்சு நிப்பாட்டிடணும். லேட் நைட்டில் யாரெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபோனை நோண்டுறாங்களோ, லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் உட்காந்துருக்காங்களோ அவங்களும் கொட்டும். இதை குறைச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. அதே மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது ஒரு காரணம். தேவையில்லாம் மைண்டில் போட்டு இழுத்துக்குவாங்க. நைட் படுக்க தூக்கம் வராது. ஆமாம். இந்த கிளாண்ட் வந்து ஹார்மோன் சுரக்காது, அது ஒரு காரணம். ஓகே. டிப்ரெஷன் ஏதாவது போட்டு ஒழட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ பிரச்சனைகள் இருக்கும், இந்த ஹார்மோன் சுரக்காது. T3 T4 ஹார்மோன் சுரக்காது, ஜாஸ்தியாக சுரக்கும். இங்கே TSH சுரக்கும், ஜாஸ்தி சுரக்கும். ரெண்டுமே இருக்குது அதில். ஹைப்போன்னு சொல்லுவோம் தைராய்டில். அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் முடி கொட்டும். அதே மாதிரி PCOD லேடிஸ்க்கு, PCOS அவங்களுக்கு முடி கொட்டும். லிவரில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு முடி கொட்டும். லிவர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு முடி கொட்டும். கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறது, ஷாம்பு வந்து எல்லாமே கெமிக்கல் தான். நல்லா போட்டிருப்போம், அப்படி இப்படி போட்டிருப்போம், அதெல்லாம் சும்மா. எந்த ஷாம்பும் உட்பட ஷாம்பு கிடையாது. ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறனாலும் முடி கொட்டும். ஹாட் வாட்டரில் குளித்தாலும் முடி கொட்டும். லிவர் கிட்னி டேமேஜ் இருந்தாலும் முடி கொட்டும். யாரெல்லாம் வந்து ஜாஸ்தியாக மாத்திரை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக முடி கொட்டும்.